அண்ணே எல்லாம் இங்கே தான் இருக்கியாலோ? எதுக்கா போயிட்டியா காலையிலேருந்து? உங்களுக்கு தேடி தேடி காணியே இல்லையே. ஒன்றும் இல்லைம்மா, வீட்டில் கொஞ்சம் வேலை கிடந்தது. அதான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு கொஞ்சம் கடை வீதி வரைக்கும் போக வேண்டியிருந்தது. போயிட்டு இப்போ தான் வாரேன். அட எல்லாம் இங்கே தான் இருக்கியாலோ? அட நம்ம லட்சு. வாங்க லட்சுமி அக்கா. ஏக்கா என்னக்கா என் மேலே கோவமா இருக்கியலா? ஏம்மா நீ என்கிட்ட பேச வேண்டாமா போ. ஏக்கா ராணி அக்கா, நீங்களும் என் மேலே கோவமா இருக்கியலாக்கா? அப்படிலாம் இல்லை மக்களே, அது ஏதோ கோவத்தில் பேசிட்டேன், அதுக்காக கோவமா இருப்பாவே. ஆமாங்க்கா, எங்கே தண்ணி அடிக்காமல் போயிருமோன்ட்டு ஏதோ பேசிவிட்டேன். கோச்சிக்காதிய. ஏக்கா லட்சுமி அக்கா கோச்சிக்காதியாக்கா. ஏம்மா வேண்டாமா, ஒரு சங்கத்தமே எனக்கு வேண்டாம். ஏக்கா ஏன்க்கா இப்படி சொல்லுதிய? நம்ம என்ன அப்படியா பழகியிருக்கோம்? ஒன்றுக்குள்ளே ஒன்று மண்ணுக்குள்ளே மண்ணு பண்ணுக்குள்ளே ஜாமுன்னு பழகலையா? இது பண்ணுக்குள்ளே ஜாமா, அது நல்லா இருக்குமே. ஏம்மா தாயை போகாமல் உன் வேலையை பார்த்துட்டு மனுஷன் அவன் என்ன நிலமையில இருக்கா என்ன ஏதுன்னு தெரியாமல் ஒரு பாட்டில் வந்து கல்வி சண்டை விட்டு போகிறேன். இவன் வந்து கோவமா இருக்கியான்னு என்ன சொல்லுவாங்க? ஆமாம் கோவமாக தான் இருக்கேன். என்ன இப்போ? அட நம்ம லட்சுமி அக்கா கோவப்பட்டாலும் அழகா இருக்காவ்ல. ஏக்கா நான் சொல்லியாம்லக்கா. நிர்மலா நான் உன்ட்ட தான் நிர்மலா பேச வந்தேன். இவன் யாரையும் என்கிட்ட பேச வேண்டான்னு சொல்லிடு. ஏக்கா பாருங்கக்கா என்கிட்ட பேச மாட்டேக்காவ. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மக்களே. காலையில் நீங்கள் வரதுக்கு முன்னாடி கீதாவுக்கும் எங்களுக்கும் சண்டை வந்துட்டு அந்த கோவத்தில் நாங்கள் இருக்கும்போது தான் நீங்கள் வந்து பேசவும் நாங்களும் பேசிவிட்டோம். மற்றபடிக்கு ஒன்றும் கோவம்லாம் இல்லை. நம்ம லட்சுமி அக்கா பேசுவாங்க, கொஞ்ச நேரம் கோவமாக இருப்பாங்க, கோவம் காததும் பேசுவாங்க. அட என்னக்கா சொல்றியா? சண்டை வந்துட்டா? ஏன்? ஆனால் அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு என்னமா கவலை? உங்களுக்கு தண்ணி வந்துட்டா இல்லையா தானே பிரச்சனை? ஏக்கா சொல்லுங்கக்கா, எங்களுக்கு தெரியாமல் தானே கேட்கும். எதுக்கு அவளுக்கும் உங்களுக்கு சண்டை வந்துட்டு? ஏன் மவனையும் நம்ம நிர்மலாக்க மவளையும் சேர்த்து வச்சு பேசிட்டு எடுக்காவ? அதுங்க ரெண்டு பாம்போல அதுங்க வேலையை பார்த்துட்டு எடுக்குங்க. சின்ன வயசுலேருந்தே அண்ணன் தங்கச்சியாக பழகிட்டு எடுக்குங்க. அந்த பிள்ளைங்க ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு அவள் பேசிட்டு எடுக்கா. ஊருக்கு நடுவில் நின்றுட்டு அந்த கோவத்தில் அவளை பிடிச்சி ஏசி விட்டு முடிச்சதுக்குள்ள நீங்கள் வந்து எங்கள் சண்டை வளர்க்கிய. அட என்னக்கா சொல்லுதீங்க? அந்த கீதா அப்படியே பேசினா இன்னைக்கு வரட்டும் அவளுக்கு இருக்கு. ஆனால் அந்த கீதா நம்ம உஷா வாழ்க்கையை தான் கெடுக்கான்னு பார்த்தா ஊரில் இருக்கிறவங்க எல்லார் வாழ்க்கையிலையும் ஊக்கம் நினச்சிட்டு எடுக்கலாம். அவளை இனிமேல் சும்மா விட்டு வைக்கக்கூடாது. ஏன் மாமியாவும் நம்ம வசந்தி அக்காளுக்கு மாமியாவும் நான் வரையில அந்த பிள்ளையை பற்றி தான் பேசிட்டு இருந்தாவ. சரி நான் தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு வந்தேன். அது வேலைக்கு போகுது, அதனால நைட்டு லேட்டாக வருதுன்ட்டு இது ஊர் கதையெல்லாம் பேசிட்டு தெரியுது போல். இதுக்கப்புறம் அவளை சும்மா விட்டு வைக்கக்கூடாது. எட்டி பிரேமா இப்போ என்ன எதுக்கடி இருக்கா? எட்டி பிரேமா கொள்ளால தண்ணி வருதுடி, நான் போய் லைனில் போட்டு வைக்கேன். சீக்கிரமா வா, வரும்போது நம்ம எல்லாத்தையும் சொல்லி கூட்டிகிட்டு வந்துரு. நம்ம நிர்மலா லட்சுமி வசந்தி உஷாவுக்குலாம் சொல்லிட்டு. பரவாயில்லக்கா, தண்ணி வந்துட்டு போல. என் மாமியா போய் லைன் போட்டு வைக்காவ. சீக்கிரமாக வாங்க, அங்கே எப்படியும் அந்த கீதா வருவா. அவளை இன்னைக்கு உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவோம். வேண்டாம் மக்களே, தேவையில்லாமல் பிள்ளைங்களை பற்றி மறுபடியும் வீதியில் இருந்து பேசி சண்டை இழுக்க வேண்டாம். ஆனால் பிள்ளைங்க பேர் இழுத்து எப்படிக்கா நாங்கள் சண்டை வலிப்போம்? அவளை சும்மாவே விட்டு வைக்கக்கூடாது. இதுக்கப்புறம் இன்னைக்கு அவளுக்கு இருக்குது. ஆமாம் உஷா, காலையில் தண்ணியே இல்லையா உன்ட்ட? எப்படி சோறாக்குனா? எப்படி உன் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனேன்? ஆனால் எனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் 2 பேரும் தூக்கி ஓடிக்கல. என் வீட்டுக்காரர் ரூபா கொடுத்து கடையில் ஒரு கேன் எடுத்து கொடுத்துட்டு போனாவ. அதை வச்சு தான் இன்னைக்கு பொழுது ஓட்டுனேன். இப்போ போய் தண்ணி பிடிக்க